அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது இன்று அதாவது 14/9/2024 அன்று தமிழகம் முழுவதும் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான வினா விடைகளை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளியில் குறிப்பாக தமிழில் இருந்து கேட்கப்பட்ட 100 வினாக்களின் விடைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்தது போல் சிலபஸ் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த தேர்வுக்கான வினாக்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட நிறைய வினாக்கள் கவுண்ட் பண்ணலை. நிறைய வினாக்கள் பழைய +1 +2 புதிய +1 +2 தமிழ் புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. அதை பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம மெட்டீரியல் கொடுக்கும்போது டெட் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு அது கூட டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, அதுபோல் கொஷின் வந்திருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நாம் அந்த தமிழில் கேட்கப்பட்ட 100 வினாக்களின் விடைகளை நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நம்மளுடைய சோர்ஸ் வச்சு நம்ம பார்க்குறோம். இது டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அதிகாரப்பூர்வ விடை கிடையாது. அது சில நாட்களில் டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மெட்டீரியல் படி எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு மாற்றம் பண்ணியிருப்பாங்க. என்ன மாற்றம்னா, முன்னாடிலாம் தமிழ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போது ஜென்ரல் சயின்ஸே முன்னாடி வச்சுட்டு தமிழை பின்னாடி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு சில அந்த கொஷின் ஃபார்மேட்டுக்காக அப்படியா இல்லை எல்லாருக்கும் இப்படியா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஏதோ சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, பண்ணட்டும். வேர் சொல்லை கண்டறிக, நைந்தான் அப்படிங்கிற சொல்லுடைய வேர் சொல்லை கண்டறிய இருக்கிறோம். இந்த வினாவும் நாம் +2 புத்தகத்தில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நைந்தான் அப்படின்னா நைந்து அப்படிங்கிறது விடை. நைந்து அப்படின்னா துன்பப்படுதல் அப்படிங்கிறது பொருளை குறிக்கக்கூடியது. நாம் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கறதுக்கான டைம் இல்லை. அதனால் நம்ம ஷார்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக பார்க்குறோம். ஒரு சில வினாவுக்கு மட்டும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். அடுத்தது நம்ம கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ், இந்த கொஷின் அந்த ஆப்ஷன் அவங்களுடைய டீட்டெயிலை நம்ம தெளிவாக அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அப்போ நைந்து அப்படின்னா துன்பப்படுதல் அப்படின்னு ஆன்சர். அடுத்ததாக படி என்னும் வேர் சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. கடந்த தேர்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெவல்லே இருக்கும். இப்போ அடுத்த செகண்ட் லெவலில் கொஷின் இருக்குது. அதற்கான எடுத்துக்காட்டு சொல்கிறோம் அப்படின்னா எந்தெந்த வினாக்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ இது வினைமுற்று நம்ம அதை சரி எழுதுவோம். முன்னாடி அப்படி தான் கேட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கும் உள்ளே தான் போயிட்டு தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் செகண்ட் லெவல் கொஷினுக்கு மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு. இப்போ படி அப்படின்னு சொல்லினுடைய வினைமுற்று என்னன்னு சொன்னோன்னா படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படித்தான், படித்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இங்கே அதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எதிர்காலம் காட்டணும், அந்த எதிர்காலம் ஒருமையாக இருக்கணும், அந்த ஒருமை தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்குலர் ஃபியூச்சர் டென்ஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ படி அப்படின்னா படிக்கிறேன். இது படிக்கிறேன் அப்படிங்கிறது என்ன? கண்டினியூஸ் டென்ஸு, நிகழ்காலம். அங்கே எதிர்காலம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை இருக்குன்னா 2 தான் எதிர்காலம் இருக்குது. படிப்போம், படிப்பேன் அப்படிங்கிறது. அதில் படிப்போம் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் பல பேர் சேர்ந்து படிக்கிறது தான் படிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்கிறது தன்மை, ஒருமை தான் சொல்கிறாங்க. படிப்பேன் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக இதுவும் நம்ம செகண்ட் லெவல் கொஷின் சொன்னல. இதுக்கு முன்னாடி தேர்வில் பார்த்தோம்னா டைரெக்டாக ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்கான பொருளை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அப்படி இல்லை. இந்த ரெண்டு வினா இதிலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று சரியான பொருள் தர்றது கூடியது 4 இதுக்கு கண்டுபிடிக்கணும். இங்கே கீழே இருக்கக்கூடிய 104வது கொஷினில் அதில் ஒரு 4, அப்போ 7 இது. நம்ம முன்னாடிலாம் ஒரு கொஷின் ஒன்று தெரிஞ்சால் போதும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவோம். சரி, இப்போ பாருங்கள். தமிழில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது. அந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லில் 4 கொடுத்துருக்குறாங்க. அந்த 4ல் எது சரியானது அப்படின்னு பார்க்குறோம். தே என்றால் தேடுதல் அப்படின்னு பொருள் தராது. ஏ என்றால் ஏற்றம் இல்லை. நா என்றால் நான் இல்லை. மீ என்றால் மீமிசை அப்படின்னா மீனா வானம், மேலே உயர்வு சொல்லக்கூடியது. அப்போ மீ என்றால் வான் அப்படிங்கிறது பொருள். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்கிறோம்.
இது ஆப்ஷன் பொறுத்துகையில் வருது. என்ன பொறுத்துகையில் பார்க்குறோம் அப்படின்னா, பை அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா இளமை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. பை என்றால் இளமை, மே என்றால் அன்பு, மே என்றால் அன்பு, வை என்றால் புல், தூ என்றால் உன் அப்படின்னு பொருள் தரக்கூடியது. ஆப்ஷன் டி சரியான விடை. இது வந்து பழைய தமிழ் பாடப்புத்தகம், வகுப்பு சரியாக தெரியல, நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கடந்த டெட்டில் பண்ணும்போது கொடுத்த மெட்டீரியலில் இருக்குது. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிறது கற்றாழை. இங்கே குமரி அப்படிங்கிறது எதை குடிக்குதுன்னா கற்றாழை. குரூப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணியோடைய வேறு பெயர் கேட்டிருந்துருப்பாங்க. கரிசாலை எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே குமரி அப்படிங்கிறது இதுவும் வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷினில் வந்திருக்குது. உணவே மருந்து அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து குமரி என்னும் மூலிகை அப்படிங்கிறது கற்றாழையை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக பொறுத்துக, அவங்க எந்த துறையை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக 4ல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணலாம். அப்போ என்ன சொல்கிறோன்னா அன்னை முத்துலட்சுமி, முத்துலட்சுமி தான் நம்ம படிச்சிருப்போம். அன்னை அப்படிங்கிறதால கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அன்னை முத்துலட்சுமி அவங்க என்ன புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியிருப்பாங்க. அப்போ என்ன வரும்னா ஏவுக்கு 4. ஒரு சில வினாவுக்கெலாம் வந்து ஆப்ஷன் வந்து ஒன்று மேட்ச் பண்ணனாலே ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துடுது. அப்போ ஏவுக்கு 4 வந்தது எது அப்படின்னா ஆப்ஷன் சி சரியான விடை. இப்போ மீதி இருக்கிறத பாருங்கள். மூவலூர் ராமாமிர்தம் எதுனா தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ரமாபாய் வந்து சமூக தன்னார்வலராக இருந்திருப்பாங்க. மலாலா அப்படிங்கிற ஒரு சிறுமி வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, அவங்க பெண் கல்விக்காக போராடி இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் அந்த தீவிரவாதி தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம சத்யார்த்தி கைலாஷ் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைதிக்கான நோபல் பிரைஸும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும், மலாலா அப்படிங்கிறவங்க. அடுத்ததாக தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் எந்த ஊருக்கு பொருந்தும் அப்படின்னா ஆலவாய் அப்படிங்கிறது மதுரையை குறிக்கக்கூடியது. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்கனார். முத்துராமலிங்க தேவர் தான் தமிழகத்தில் வந்து தடை விதிச்சிருப்பாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திலகருக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. சீரா புராணம் யாருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படிங்கிறது. நிறைவுற்றது யார் உதவி செஞ்சாங்க? 2 பேர் உதவி செஞ்சுருக்காங்க. சீரா புராணம் ஆரம்பிக்கும் பொழுது வள்ளல் சீதகாதி உதவி செஞ்சுருப்பார். அந்த நூல் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே சீதகாதி இறந்ததால் ஆசிரியர் வந்து உமர் புலவரால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. அதன் பிறகு அபுல் காசிம் அப்படிங்கிறவர் தான் உதவி செஞ்சு அந்த நூலை வந்து முடிவுற வச்சுருப்பாங்க. அப்போ சீரா புராணம் யாருடைய உதவியால் நிறைவு பெற்றது? அபுல் காசிம். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். கன்னி அப்படிங்கிறது இங்கே மாலையை குறிக்க சொல்கிறது போல் சொல்லுது. பூக்களை வந்து கன்னியாக வச்சு அடுக்கிறது போல் இங்கே வந்து 2 அடிகளை வைத்து தொகுக்கிறதுக்கு பேர் வந்து கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் தொடுக்கணும் அப்படின்னா மாலையை வந்து பூவால் தொடுக்கிறோம். அப்போ கன்னியை வந்து எதால் தொடுக்கிறாங்க அப்படின்னா எதுகை வார்த்தை சொற்களை கொண்டு தான் தொடுக்கப்படுவது தான் கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விசும்பு அப்படின்னா விசும்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று வந்து வான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஏயும் டியும் தான் ஆன்சராக இருக்க முடியும். மீதியெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக துளை என்றால் துலாக்கோலை குறிக்கக்கூடியது. துளை அப்படின்னா துலாக்கோல். இப்போ துலாக்கோல் பிக்கு வந்து எங்கே இருக்குது? 5. 2வது ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5 வரல. அப்போ 4, 5. அடுத்ததாக சிக்கு பார்க்குறோம் அப்படின்னா சிக்கு வந்து கனல் அப்படின்னா சிக்கு வந்து 2 நெருப்பு அப்படிங்கிறது. கனல் அப்படிங்கிறது அனல், கனல் நெருப்பை குறிக்கக்கூடியது. டி வந்து களீறு அப்படிங்கிறது யானையை. களீறு அப்படிங்கிறது இங்கே சொல்லக்கூடியது எது அப்படின்னா யானையை குறிக்கக்கூடியது. களீறு யானை. அடுத்ததாக மறுப்பு என்றால் தந்தத்தை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக கீர்த்தனை
என்பது சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம். அப்படின்னா கீர்த்தனை அப்படிங்கிறது இங்கே பக்தி இலக்கியத்தை குறிக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஸ்டாண்டர்டு எந்த புக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணல, டைம் ஆகும். அதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு மாறுபட்ட விடைகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஏன்னா பார்க்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும். நாங்களும் கூட மிஸ்டேக் எங்கள் சைடில் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாகவும் இருக்கும். இப்போ கீர்த்தனை அப்படிங்கிறது பக்தி இலக்கிய வகைகளுள் ஒன்று. வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு எது? இது வந்து இந்த வினாவிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கேட்கப்பட்ட வினாக்கள்லேயே வந்து இப்போ மேத்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வினான்னு சொல்கிறேன்ல, அப்போ தமிழில் கொஞ்சம் டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணக்கூடிய வினா அப்படின்னு தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு அப்படின்னு நேரடியாக இதோடைய ஆன்சர் கிடையாது. இது டைரக்ட் கொஷின் இல்லை. மற்ற கொஷின் மேக்ஸிமம் பார்த்தாவே டைரக்ட் கொஷின் புக்கில் இருக்கக்கூடியது இல்லைன்னு எதுவும் நம்ம சொல்ல முடியல. அதனால் இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சொல்கிறது போல் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்குது அப்படின்னா தேமாங்கனி புளிமாங்காய் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு எது அப்படின்னா தேமாங்கனி புளிமாங்காய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக வெண்மை அப்படிங்கிற சொல்லினுடைய வகை கேட்டிருக்காங்க. வெண்மை அப்படிங்கிறது ஒரு வகை அப்படிங்கிறது நம்ம வந்து பண்பு பெயரில் சொல்லக்கூடியது தான். பண்பு பெயர் இது வந்து இலக்கண குறிப்பு தான் இது. அந்த இலக்கண குறிப்பில் வெண்மை அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா பண்பு பெயரில் வந்துடும். அந்த பண்பு பெயர்லேயே குறிப்பாக எதை சொல்கிறாங்கன்னா கலர்ஸ், வண்ணத்தை பற்றி சொல்லுவதால் இதை வந்து வண்ண பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக வஞ்சி விருத்தம் என்பது இதுவும் கொஞ்சம் +2 புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது என்ன, எதை சொல்கிறாங்க அப்படின்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருது அப்படிங்கிறது சொல்கிறது தான் சிந்தடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிரீறு, உயிர் முதல், மெய் முதல் இதெல்லாம் விளக்கம் தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல இயல் அப்படிங்கிற வார்த்தை அதாவது அந்தம் ஆதி முதலும் கடைசியும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். முதல் எழுத்து இயல் அப்படின்னு எடுக்கிறீங்கல்ல, இயல் அப்படிங்கிற எழுத்தை பார்த்தோம்னா இது என்னது உயிர் எழுத்து, கடைசியாக வரக்கூடியது மெய் எழுத்து. அப்போ என்ன சொல்கிறோம், இது என்னன்னு சொல்கிறோம் உயிர் முதல் மெய் ஈறு அப்படிங்கிறது. அப்போ இது எங்கே வருதுன்னு பாருங்கள், உயிர் முதல். இதை பார்த்துட்டாவே மற்றது எல்லாமே மேட்ச் ஆகிடுது. உயிர் எழுத்து முதல்ல வந்திருக்கு, மெய் எழுத்து கடைசியாக வந்திருக்கு. இது என்ன இப்போ லாஜிக் என்ன, உயிர் முதல் மெய் ஈறு. அப்போ எது வருது ஆப்ஷனில் 2. அப்போ ஏவுக்கு 2 உள்ளது எங்கே பாருங்கள், எதுவுமே வரல. அப்போ ஆப்ஷன் இதுக்கு ஏ சரியானது. மற்றதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அடுத்ததாக செகண்டுக்கு பிக்கு வந்து 4 ஆன்சர். என்ன அப்படின்னா உங்கள் இது என்ன வருது, பூ அப்படிங்கிறது என்ன, பூ எப்படி பிரிக்கிறோம், இப்பு கூட்டல் ஊ. அப்போ முதல்ல வரக்கூடியது என்ன, பூவை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இப்பு கூட்டல் ஊன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வரக்கூடியது முதல்ல எது வருது, மெய் எழுத்து தான் வருது. அதே போல் தூ அப்படிங்கிறத பாருங்கள், தூ எப்படி பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். அப்போ கடைசியாக வரக்கூடியது மெய் எழுத்து வருது. அப்போ இதுக்கு என்ன வருது, மெய் முதல் உயிர் ஈறு. அப்போ 4. அடுத்ததாக ஆணி அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். ஆணியில் எது முதல்ல வருது, உயிர் முதல்ல வருது. நீ எப்படி பிரிக்கிறோம், இன்னு கூட்டல் ஈ, உயிர் ஈறு. அப்போ சிக்கு வந்து 1 ஆன்சர். அடுத்ததாக டி பார்க்குறோம். வரம் அப்படிங்கிற வார்த்தையை வாவை எப்படி பிரிக்கலாம், வாவை இவ்வு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா, இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். அப்படி இவ்வு கூட்டல் ஆன்னு பிரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டாக என்ன வந்திருக்கு நமக்கு, மெய் முதல் இம்மை நம்ம பிரிக்க முடியாது. ஆனால் என்ன வந்திருக்கு கடைசியாக மெய் ஈறு. அப்போ இவ்வு கூட்டல் ஆவில் முதல்லையும் மெய் வருது, கடைசியிலையும் மெய் வர்றதால வரம் அப்படிங்கிறத மெய் முதல் மெய்யீறு அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ சரியான விடை.
அடுத்ததாக 117 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனர். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. நேரடி கொஷின் தான் இது. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் எழுதியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஒரு சில வினாக்கள் பழைய புத்தகத்தில் ஒரு மாதிரியாக இருக்கலாம், புது புத்தகத்தில் ஒரு மாதிரியாக இருக்கலாம். அதனால தான் நான் சொன்னோம், விடை வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா தெரியப்படுத்துங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் அதை வச்சு டெக்ஸ்ட் புக்கிலேருந்து இருக்கக்கூடியதை எடுத்திருக்கோம். அதே பழைய டெக்ஸ்ட் புக்கில் சில விடைகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை நான் கூட தப்பாக பார்த்துருக்கலாம், அதனால் சொல்கிறேன். அடுத்ததாக, தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார்? இதுவும் பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பருதிமார் கலைஞர். அந்த நாடக குரூப் இவங்கெல்லாம் சூரிய நாராயண சாஸ்திரி, பருதிமார் கலைஞர், அடுத்ததாக சங்கரதாஸ் சுவாமிகள், அது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அதில் இந்த வினா இருக்குது. உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பருதிமார் கலைஞர். அடுத்ததாக, புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறப்பொருளில் மொத்தம் ஒரு 12 திணைகள் இருக்குது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அப்படின்னு. அதில் வரக்கூடிய 12ல் ஒரு பேர் இதில் ஏதாவது இருக்குதா தாங்கிய அப்படின்னு சொன்னோம்னா, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி சொல்கிறல, அந்த காஞ்சி தாங்கி வந்தக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை இதன் இலக்கண குறிப்பு. இப்போ நம்ம முன்னாடி அந்த ஒன்று பார்த்துருந்தோம்ல, வண்ண பண்பு பெயர் அப்படின்ட்டு வெண்மை. அதுபோல் இங்கே வெண்குடை இலக்கண குறிப்பு. இதை நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது பண்பு தொகையை குறிக்கக்கூடியது. வெண்குடை பண்பு தொகை. திரிகடுகம் நேரடி வினா. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிறுங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். இதுவும் பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. சிறுங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? இதுவும் பழைய பாடப்புத்தகத்தில் இருந்தால் இருக்குது. அனகன் என்ற சொல் ராமனை குறிக்கக்கூடியது. ராமனின் வேறு பெயர் தான் அனகன். நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? நிழல் போல தொடர்ந்தான். இதில் கூட ஒரு கன்ஃபியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட, நிழல் அப்படிங்கிறது ஒரு உருவம் தான், அது வடிவம் கிடையாது. வடிவம் அப்படிங்கிறது நம்ம தனி வடிவ பண்பு பெயரில் பார்ப்போம். ஆனால் நிழல் போல் அப்படின்னு சொல்லும்பொழுது நிழலை உருவமாக இருக்குமா அப்படின்னு நம்ம ஆன்சராக இருக்குமா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இப்படி, ஆனால் டைரெக்டாக புத்தகத்திலே இருக்குது. இது வடிவ உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம டிஎன்பிசி ஆன்சருக்காக வெயிட் பண்ணுவோம். அப்போது இந்த வினாவுக்கான விடை என்ன அப்படின்னா, நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது வடிவ உவமை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருள். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் சொல்கிறது, அதாவது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போலன்னு சொல்கிறோம்ல, அது போல் நம்ம என்ன சொல்கிறோமோ அது உடனே சொல்கிறது. அவங்க சொல்கிறத உடனே செய்கிறவங்க, அவங்களுக்கு தான் உவமையாக எதை சொல்கிறாங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. இப்போ இதெல்லாம் இதெல்லாம் ரிப்பீட் ஆகலை. மற்ற கொஷின் ரிப்பீட் ஆனாலும் இந்த உவமையை பொருளோடு பொறுத்துறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் புது புது இது வருது. டெக்ஸ்ட் புக்கில் இல்லாதது கூட நம்ம இதில் கலெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. போன குரூப் 4ல் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற வினாக்கள் ரிப்பீட்டட் ஆகிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இந்த வினா இது போன்ற உவமையின் பொருளோடு பொறுத்துறதுல பார்க்கும்பொழுது புதுசாகவே வருது. அது நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறது போலவும் இருக்குது. டெக்ஸ்ட் புக்லேயும் இல்லை. அதனால் இதெல்லாம் நம்ம புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அப்படிங்கிறது. அப்துல் நேற்று வருவித்தான். வந்தான் அப்படின்னா தன்வினை. வர வைத்தான் அப்படிங்கிறது தான் அங்கே வருவித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையோ வர வச்சிருக்கிறாரு. அப்போ வர வைக்கிறது மற்றவரை மீது திணிக்கிறதால இதை பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் பி.
அடுத்ததாக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய மெட்டீரியலில் இருக்குது டெக்ஸ்ட் புக்கில். நம்ம வெளியிலேருந்து அதான் சொல்லினது போல் வெளியிலேருந்துலாம் கொஷின்ஸ் வரல. அதனால் எல்லாமே டைரக்ட் கொஷின் தான். இதில் என்ன ரினைசொனன்ஸ் அப்படின்னா இது எதை சொல்கிறதுனா மறுமலர்ச்சி அப்படின்னு நம்மளுடைய பாடப்புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க. ரினைசொனன்ஸ் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக இதே தான் நம்ம உவமையை பொருளோடு பொருத்துதல் சொல்லியிருந்தோம்ல, அதை இங்கே வந்து பொருத்துகளை தவறான இணையில் சொல்லியிருக்கிறாங்க. கம்பி நீட்டுதல் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு அப்படியே உடனே கிளம்பிடுறது, விரைந்து வெளியேறுதல். வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், வந்துட்டு அப்படி தலையை காமிச்சிட்டு கிளம்பிடுவாங்கல்ல, அவங்கள தான் சொல்லுவாங்க. நான் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நம்ம பெரியவங்க பேசுவாங்க, கம்பி நீட்டிட்டியா அன்றைக்கி அப்படின்ட்டு. அப்படின்னா விரைந்து வெளியேறுதல், இது சரியானது. காணல் நீர் அப்படின்னா இல்லாதது ஒன்று, அதை தான் காணல் நீர் அப்படின்னு சொல்கிறது. ஆயிரங்காலத்து பயிர், கல்யாணத்தில் எல்லாத்தையும் வாழ்த்துறாங்கல்ல, ஆயிரங்காலத்து பயிரை சொல்கிறது. அப்போ நீண்ட காலமாக இருப்பு, அதை தான் சொல்கிறது. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது என்ன மீனிங் வரும் அப்படின்னா, நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, அதாவது மணலை வந்து திரிக்கிறாரு, மணலை திரித்தல் அப்படின்னு திரிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொல்கிறது. மணலை திரிக்கிறதுனா மணலை கயிறை திரிக்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறது, நம்மள்கிட்ட கப்ஸா விடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது பாலில் வந்து, அதாவது தண்ணியில் வெண்ணெய் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் நம்ம நம்பணும் அப்படின்னா ஏமாத்துறது அப்படிங்கிறது. கல்லில் நார் உரித்தல் தவறானது, மீதி எல்லாமே சரியாக இருக்கும். அடுத்ததாக 130 சந்திப்பிழை அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த பகுதியில் ஒரே ஒரு வினா நமக்கு வந்திருக்கும். சந்திப்பிழை பார்க்கும் அப்படின்னா எல்லாத்தையும் படித்து பாருங்கள். அது அந்த விதிகள் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த இதில் பார்ப்போம். கடற்கரையில் இந்த உப்பு காய்ச்சுதல் அப்படிங்கிறது மிகும், உப்பு காய்ச்சுதல் வந்து மிகும். அப்போ இங்கே வராது, இதுலேயும் வராது. இதில் இது இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது. காய்ச்சுதல் நடைபெறுகிறது. அடுத்ததாக மலைப்பகுதிகளில், இங்கே பாருங்கள், அப்போ இது சரியாக இருந்தாலும் இங்கே என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் அப்படிங்கிறது அடுத்தது எதுவுமே வரல. எல்லாத்துலேயுமே நமக்கு இங்கே வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துலையுமே மிகுந்து இருக்கும். உப்பு காய்ச்சுதல், மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும். இப்போ மலை இப்போ இதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஒரு மலையில் மிகுந்து ஒரு மலையில் மிகாமல் இருந்திருக்கும் பாருங்கள். மிகுந்து மிகாமல் இருந்திருக்கும், இங்கே அப்படிலாம் இல்லை, இரண்டுலேயுமே மிக இருக்கும். மலைப்பகுதி அப்படிங்கும்போது அது என்ன விதி அப்படின்னா இரு பெயரெட்டு பண்பு தொகையில் சொல்லுவோம். அதுபோ அந்த இதெல்லாம் மிகும் அப்படிங்கிறது அது நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். மிகும் இடங்கள், மிகாத இடங்கள் அப்படின்ட்டு பாடப்புத்தகத்திலிருந்து கொடுத்ததை விட அதிகமாகவே நம்ம நிறைய விதிகள் கொடுத்துருப்போம். அதை பாருங்கள். மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக தவறான இணை. கெந்தம் அப்படின்னா பற்களை குறிக்கக்கூடியது, பன்னகம் அப்படின்னா பாம்பு, நகம் அப்படின்னா மலையை குறிக்கக்கூடியதுதான். முரணி அப்படின்னா முரண் அப்படின்னா எதிர்மறை. முரண் அப்படின்னா என்ன, எதிர்மறை. அதுதான் முரணி, முரணி. அப்போ இங்கே முரணி அப்படிங்கிறது உடன்பட்டு அப்படின்னு சொல்கிறது, முரணி அப்படிங்கிறது எதிர்மறையாக சொல்கிறது. அப்போ இங்கே உடன்பட்டு அப்படின்னு சொல்கிறதால இது தவறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக தெம்மாங்கு. இதுவுமே வந்து பழைய +1 அந்த இதில் இருக்குது. +1 +2 தெரியல. இதில் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம், தெம்மாங்கு, தென் கூட்டல் மாங்கு அப்படின்லாம் நம்ம பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இதை சரியாக எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100ல் ஒருத்தவங்க வேணும்னா எழுதியிருக்கலாம். என்ன அப்படின்னா இன்னும் அவங்க சொல்லக்கூடியது தென் அப்படின்னு கூட பிரிக்க முடியாது, தேன் கூட்டல் மாங்குன்னு கூட சொன்னாங்க. நிறைய பேர் தேன் மாங்குன்னு கூட சொன்னாங்க. ஆனால் விடை என்ன அப்படின்னா தேன் கூட்டல் பாங்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. தெம்மாங்கு அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா தேன் கூட்டல் பாங்கு. நான் கூட கிளாஸில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதெல்லாம் வந்து எதிர்ச்சொல் தருக, இதெல்லாம் வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எப்படியும் நமக்கு ஈஸியான வினா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட பிரித்து எழுதுக கிட்டத்தட்ட 3 to 4 வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாமே வந்து கடினமானது தான். பதில் சொல்ல, அதாவது பார்த்த உடனேவோ இல்லை யோசிச்சோ பதில் சொல்ல முடியல.
பிரித்து எழுதுக ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது இது என்னென்னா +1 +2 இருந்ததில் பெரும்பாலும் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு. அடுத்ததாக எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை அப்படிங்கிற பாட்டை யார் பாடுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 18 சித்தர் இருக்கிறாங்க. அந்த 18 சித்தரும் வந்து இருக்குது, மெட்டீரியல் நம்ம கொடுத்துருப்போம். அதில் இந்த பாட்டில் பாடியது யாருன்னா இடைக்காட்டு சித்தர், அவங்க தான் பாடியிருக்கிறாங்க, இடைக்காட்டு சித்தர். அடுத்ததாக திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? திருப்பல்லாண்டை பாடியவர் பெரியாழ்வார். அடுத்ததாக தருமசேனர், அப்பர், வாகீசர் அப்படிங்கிற பெயர்களை புனைப்பெயர்களாக கொண்டவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் புனைப்பெயர்கள், தருமசேனர், அப்பர், வாகீசர் அப்படிங்கிறது. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் தமிழ் 3000 திருமந்திரம் தான் நூல். அந்த நூலுடைய அடைமொழி தான் தமிழ் 3000. இது இன்டைரக்டாக வந்திருக்கிறது. தமிழ் 3000 அப்படிங்கிற நூல் கிடையாது, அது சிறப்பு பெயர் தான். எது திருமந்திரம் அப்படிங்கிறது தான், திருமந்திரத்தினுடைய சிறப்பு பெயர் தான் தமிழ் 3000. அப்போ திருமந்திரத்தை எழுதினது யார்? திருமூலர். அப்போ தமிழ் 3000 எழுதியவர் திருமூலர். ஆப்ஷன் டி சரியான விடை. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கு இடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவை பற்றிய வினாக்கள் அதிகமாகவே இருக்கும். கடந்த ஒரு தேர்வில் வந்து பெரியாரை பற்றியே வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சில பேர் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பெரியாரை பற்றி ஒரு வினாக்கள் கூட இல்லை அப்படின்னு குரூப் 4 சொல்லியிருக்கும்போது இப்போது அண்ணாவுடைய வினாக்கள் வந்து இதில் 3-4 வினாக்கள் வந்திருக்கும், பெரியாரை பற்றியும் வந்திருக்கும். அடுத்ததாக சென்ட்ரியூ மற்றும் லிமரிக்யூ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள். பாவலர் மணி என்று சிறப்பிக்கப்படும் கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசனை தான் பாவலர் மணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அகர வரிசைப்படி எழுதுக. தாத்தா, தீத்தி, தூத்து. இப்போ இங்கே அந்த வரிசையும் தாண்டி ஒரே ஆர்டரில் இல்லை. இதுங்க பார்த்தீங்கன்னா கா இருக்குது, நா இருக்குது, பா இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ முதல்ல காவில் வரக்கூடியதை முதல்ல பார்க்கணும். அந்த காவில் வந்ததுக்கு பிறகு அடுத்தது கா, சா, ஞா, டா, நா, தா, அந்த ஆர்டரில் நம்ம பார்ப்போம். அதோடைய வகைகளை நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா கோமேதகம் ஃபஸ்ட்டு வரும். கா வரிசை முடிஞ்சிருச்சு. காவை முடிஞ்சதுக்கு பிறகு சா, தா, நா, தா, பா, நா வரும். நா வந்து பார்க்கும்போது நா, நீ, நீலம். அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நாவுக்கு அடுத்தது பவளம், புஷ்பராகம், மரகதம். அடுத்தது மாணிக்கம், அப்புறம் முத்து. இந்த வரிசை முடிஞ்சிச்சு. இது எல்லாம் ஒரு வரிசை. அடுத்ததாக வா வரிசையில் முதல்ல வை, ரெண்டுமே வை வந்திருக்கு. ஒரே மாதிரியான வரும்பொழுது இரண்டாவது லெட்டரை பார்ப்போம். டா தான் ரெண்டாவதாக வரணும், அடுத்ததாக தான் ரா வரும். அப்போ வைடூரியம், வைரம் அப்படிங்கிறது தான் கடைசியாக வரக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது வினை எச்சம். வினை எச்சம் அப்படின்னா அதனுடைய விகுதி என்னன்னு சொல்கிறோம். எச்சத்துக்கான விகுதிகள் ஒன்றுன்னு சொல்கிறோம். ஆன்னு வந்துச்சுன்னா அதோடைய வினை எச்சம் என்ன பாருங்க. ஆ, உ, ஈ இப்படி வந்துச்சுன்னா அதோடைய எச்சம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது பெயர் எச்சம். ஊஓ ஈயோ வந்துச்சுன்னா அது வினை எச்சம். இங்கே இருக்கக்கூடியதில் இதோடைய விகுதி என்னன்னு பாருங்கள். இது ஓடினான் முடிஞ்சிருச்சு. இது ஓடும், இது வந்து முடியல, ஆனால் இது நிற்கிது. ஓடும் அப்படின்னா முற்று பெறல, ஆனால் ஓடிய அப்படின்னு பார்க்குறோம். ஓடிய அப்படிங்கிறது ஆவில் முடியுது. அப்போ இது பெயர் எச்சம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வினை எச்சம். ஓடி ஈல முடியுது. அப்போ ஓடி அப்படிங்கிறது வினை எச்சம். அடுத்ததாக வினை முற்றை தேர்வு பண்ணுங்க அப்படிங்கும்போது வா அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. வா அதில் வந்து ஒருமை, தன்மை, நீ எதிர்காலம் இப்படிலாம் எதுவும் கேட்கல. டைரெக்டாகவே இது வந்து வினை முற்றை தான் நம்ம கேட்குறோம். வா அப்படின்னா வந்தான், நேரடியாக முடிஞ்சிச்சு. இதில் யோசிக்க வேண்டியது இல்லை, வந்தான்.
அடுத்ததாக வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தரும் வந்து வழக்கறிஞராக இருந்தாங்க. இதில் ஆப்ஷன் வரல. ஆனால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல வழக்கறிஞர் யார் அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் தான் படிச்சுட்டு வழக்கறிஞராக இருந்திருப்பார் கொஞ்ச நாள். அடுத்ததாக சிறப்பு பெயர் அந்த கவிஞர்களுக்கு. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? முதல் இது கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாமக்கல் கவிஞர். தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞரும் இவர் தான். நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் பிறந்திருப்பார். அப்போ காந்திய கவிஞர் இவர் தான் வந்து காந்திய கவிஞர் சொல்கிறோம். ஏன் காந்திய கவிஞர்னு சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய பாடல்கள் வந்து அந்த தேசப்பற்று அதிகமாக இருக்கிறதால அவர் வந்து காந்திய கவிஞர் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஏவுக்கு வந்து 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 தான் இருக்கும். மீதியெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞரேறு வாணிதாசன். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். நம்ம சாகித்ய அகாதமி அப்படிங்கிறதுலாம் அடுத்தது. பிசிராந்தையர் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்? பாரதிதாசன். முடிஞ்சிருச்சு. அந்த நூல் இது வந்து ஒரு நாடக நூல். இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. இது வந்து கவிதையா இல்லை சிறுகதையா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சில தேர்வில் கேட்டிருப்பாங்க. அப்போது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முக்கியமானது. இதிலே 3 வினா இருக்குது பாருங்கள். பிசிராந்தையார் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். பிசிராந்தையார் எனப்படும் நூல் என்ன நூல்? நாடக நூல். எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? பிசிராந்தையார் என்ற பாரதிதாசன் எழுதிய நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வினா. அடுத்தது உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. நம்ம சொன்னது போல் அண்ணாவுடைய வினாக்கள் ஒரு 4 வினாக்கள் வந்திருக்கும். உணவு உடை அடிப்படை தேவை அப்படிங்கிறத பற்றி புத்தக சாலைக்கு அதே போல் இதுக்கும் முக்கியத்துவம் தரணும்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக யாழின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது யாழின் வகைகள் மொத்தம் 7. யாழின் வகைகள் மொத்தம் 7. அடுத்ததாக குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். அடுத்தது போரூழ்ந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படிங்கிறது இது எது அப்படின்னா இதில் வந்திருக்கக்கூடிய அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தற்குறிப்பேற்ற அணி. இதை கதையை சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலனை வந்து வரவேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த இது வந்து கொடியை அசைஞ்சு வராதிங்கன்னு சொன்னதாக கதை சொல்லுவாங்க. அப்போ இது வந்து தற்குறிப்பேற்ற அணினா என்னன்னு சொல்லியிருந்தோம். இயல்பாக நடக்கக்கூடியதை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு தான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து தற்குறிப்பேற்ற அணி. அடுத்ததாக உமறு புலவர் எழுதிய வேறு நூல் எது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து இனியவை 40 கார் 40 இதெல்லாம் கிடையாது. திணை மாலையும் கிடையாது. முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியவர் உமறு புலவர். அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ற வகை வினா என்பதை எந்த வகை வினா அப்படிங்கிறத கண்டறிய சொல்லியிருக்காங்க. இது கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்தே நமக்கு தெரியும். சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இல்லை, நான் உங்களுக்கு தரப்போகிறேன், யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு தரப்போகிறேன் அப்படிங்கிறக்கூடிய தொனியில் தான் அவங்க பேசியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுக்கறத பற்றி சொல்கிறதால இது வந்து கொடை வினா. அடுத்தது பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. 153. இதுக்கான சரியான வினாவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? இப்போ இதுலேயும் ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்த
சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகன்னு சொல்லும்பொழுது ஈஸியாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து இன்னொரு கொஷின் இருக்குது, அதை படித்து பார்த்தாவே இன்னொன்று ஆன்சராக இருக்குமோன்னு நமக்கு யோசித்து டைம் தான் போகுது. ஆனால் இது அப்படி கிடையாது, இது டைரெக்டாகவே நமக்கு புரிஞ்சிருது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான வினா. அடுத்ததாக உணர்த்தி நென் அப்படிங்கிறது அதோடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உணர்த்தி நென் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா, உணர்த்தி நென் அப்படிங்கிறது தன்மை சொல்லியிருந்தோம்ல, இது வினைமுற்றா வினை எச்சமா அப்படின்லாம் கேட்கும்போது ஏற்கனவே ஆரம்பத்திலே ஒரு வினா பார்த்துருந்தோம்ல, அதுபோல் இது என்ன அப்படின்னா இது தன்மை, ஒருமை, வினைமுற்று, உணர்த்தி நென் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக நூல்கள் அதற்குடைய சிறப்பு பெயர்களை பொறுத்துரும். வெற்றி வேட்கை எனக்கு தெரிஞ்சதை நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு முல்லைப்பாட்டு அதுக்கெல்லாம் தெரியுங்க. வெற்றி வேட்கை அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் எதுன்னா நருந்தொகையை தான் வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது, மீதி இது ரெண்டுமே தவறான விடை. அடுத்ததுக்கு நம்ம பார்க்குறோம் நாலடியார் என்னன்னு சொல்கிறோன்னா வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேளாண் வேதம் நாலடியார். அப்போ இங்கே நெஞ்சாற்று படைன்னு வந்திருக்கும், இதை ஏ ஆப்ஷன் கிடையாது, அப்போ பி தான் ஆப்ஷன். அப்போ மற்றதை கம்பேர் பண்ணும்போது முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார் வேளாண் வேதம், வெற்றி வேட்கை நெருந்தொகை. அடுத்ததாக தமிழ் அறிஞர்கள் அவருடைய சிறப்பு பெயர்கள் இதை கம்பேர் பண்ணுறோம். என்ன அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்ட பெயராக இருக்கும். சொல்லின் செல்வர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் வந்து ராப்பி சேது பிள்ளை. அவங்க சொல்லின் செல்வர் யாரை சொல்கிறாங்கன்னா டிக்கு வந்து 3 எங்கே ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம் பாருங்கள், ராப்பி சேது பிள்ளை. அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஃபஸ்ட்டு அப்போ தமிழ் தூதர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள். தமிழ் தூதர் தனிநாயகம் அப்படிங்கிற இலங்கை கவிஞர் வந்து இவர். அடுத்ததாக பாலராவாயன் அப்படிங்கிறவர். இவர் என்னென்னா திருஞான சம்பந்தரை தான் பாலராவாயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பன்மொழி புலவர் வந்து அப்பாத்துரையார். இது நமக்கு அதிகமாக கேள்விப்பட்ட பெயர் தான், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலை நாதர் தான் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருப்பார். மயிலை நாதர். தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று யார் கூறினார் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம தேடி பார்க்க வேண்டியதாகிடுச்சு. பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. நேரடி வினா அந்த எதை சொல்லியிருக்காங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் பற்றி ஊவேசா அப்படிங்க தமிழ் தாத்தா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? அவர் எழுதின சிறுகதை இது. புதிய வார்ப்புகள் அவருடையது தான், யுகசந்தியும் அவருடையது தான், குருபீடமும் அவருடைய தான். அறம் அப்படிங்கிற நூல் ஜெயகாந்தன் எழுதாதது. இப்போ நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் ஜெயகாந்தன் எழுதுன்னு நிறைய நூல் கொடுத்துருப்பாங்க. கட்டுரை, சிறுகதை, புதினம், அது இது அப்படின்ட்டு. அதில் அறம் அப்படிங்கிறது நம்ம அவருடைய லிஸ்ட்டில் இருக்காது, ஏன்னா அவர் எழுதலை. அப்போ ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். அடுத்தது ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் பகைவருக்கு உதவுதலை தான் கூறுறதா சொல்கிறாங்க. பகைவருக்கு உதவுதல். நம்ம ஜென்ரலாக யோசிக்கும் பொழுது இல்லாதவங்களுக்கு உதவுதல் அப்படின்னு கூட யோசிக்க தோணுச்சு. ஆனால் திருக்குறளை படித்து பார்க்கும்பொழுது இங்கே இந்த வினாவுக்கான விடை வந்து பகைவருக்கு உதவுதல் அப்படிங்கிறது தான் இருக்குது. அடுத்ததாக ஒழுகல், அல் தல்.
விகுதியில் முடியுது தொழிற்பெயர். அதெல்லாம் நமக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கும். இது ஒழுகலுடைய இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அடுத்தது தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஷ். மீதமுள்ள திருக்குறளை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது தான் இது மீதமுள்ள குறள். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு சொல்கிறது. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, காரிகை அப்படின்னா எழுதுதல், எழுதுகோலை வச்சு எழுதுதல் அப்படின்னு சொல்கிறோம். கவி பாடுதல் அப்படின்னா கவிதை எழுதுதல் அப்படிங்கிறது. பேரிகை அப்படிங்கிறது இந்த தண்டோரா போடுறது போல் முரசை அறிவித்து தகவலை தெரிவிப்பது போல் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, கவிதை எழுதுவது எளிதா, கவிதை எழுதுவது அரிதா, கவிதை எழுத காரிகை தேவையில்லையா, பேரிகை கொட்டினால் பிழைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய, அதாவது தமிழில் வார்த்தையாக இருந்தாலும் நாம் சொல்கிறோம்ல, தமிழுக்கு வந்து கோனார் நோட்ஸு இப்போ தெரிஞ்சால் தான் அதுக்கு நம்ம பொருள் தெரிகிறது போல். இப்போ காரிகை பேரிகை இதோடைய பொருள் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நமக்கு தெரியும். அப்போ அந்த பேரிகை அப்படிங்கிறது நம்ம அந்த முரசு சொன்னது போல். அப்போ எதன் அடிப்படையில் சொல்கிறது போல் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கவிதை எழுதுறதுக்கு பதிலாக நான் அது போல் போயிட்டு முரசு அந்த தண்டோரா போட்டாவது நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு வெளிப்படுத்துறது போல் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இதில் நம்ம சொல்கிறது, கவிதை எழுதுவது இதிலிருந்து அதோடைய வேலைப்பாடு எளிதா அரிதா. அப்போ கஷ்டம்னு சொல்கிறத கவிஞர் வந்து இந்த வேலையை வந்து கடினமானது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ கவிதை எழுதுவது அரிது. இன்னும் இயல்பாகவே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கவிதை வந்து எல்லாராலும் எழுத முடியாது. சில பேர் கவிதை எழுதுறன்ட்டு நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, அது தெரியும் நமக்கு. அப்போது எல்லாராலும் கவிதை எழுத முடியாது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க, கவிதை எழுதுவது அரிது அப்படின்னு. அடுத்ததாக ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆகுபெயர்னால் என்னென்னு விளக்கம் தெரியணும். ஆகுபெயர் அப்படின்னா ஒரு பொருள் மற்றொன்றுக்கு ஆகி வருவது. எடுத்துக்காட்டு, உலகக்கோப்பையில் இந்தியா வென்றது அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா என்னைக்கு மேட்ச் விளாண்டுச்சு? இந்திய வீரர்கள் தானே ஜெயிச்சிருப்பாங்க. இது போல் நம்ம சொல்லியிருக்கோம்ல, படிச்சிருக்கிறோம்ல, தமிழக அணி வென்றது. தமிழகத்துக்கு தமிழகம் அணி என்ன அணிங்கன்னா அணியிலுடைய வீரர்கள் தானே சொல்கிறாங்க, அதை தான் சொல்கிறது. அப்போ இந்தியா வென்றது அப்படிங்கிறது தான் இது இங்கே ஆகுபெயர் வந்தது, வீரர்களை மாற்றி ஆகுபெயராக வருது. அப்போ இங்கே வரையக்கூடிய வார்த்தைகளை எது ஆகுபெயர்னு சொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ ஆகுபெயர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம்ல, அப்போ என்னன்னா 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னா, இங்கே 5 அப்படிங்கிறது என்ன, சிறுவர்களை சொல்கிறாங்க. 50 அப்படிங்கிறது பெரியவர்களை சொல்கிறாங்க. 5 அப்படிங்கிறது நம்பர், 5 வளையவே வளையாது, 50 வளையவே வளையாது. ஆனால் இங்கே எதுக்கு ஆகுபெயராக சொல்கிறாங்க, 5 அப்படிங்கிறது சிறுவரையும் 50 என்பது பெரியவரையும் சொல்கிறதால இது வந்து ஆகுபெயர். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆகுபெயர் இல்லாததை சொல்கிறாங்க. சரி, அடுத்தது 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 2 அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். 4 அப்படிங்கிறது நாலடியாரையும் 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் சொல்லக்கூடியது. அப்போ இங்கே 4 என்கிறது வேறொரு நூலை சொல்லி வர்றதால இது ஆகுபெயர் சொல்கிறோம். அடுத்ததாக 4ம் கிழமையும் அப்படிங்கிறது நலிந்தோர்க்கு இல்லை. 4ம் கிழமையும். 4 அப்படிங்கிறதுனா என்ன, நல்ல நாள் கெட்ட நாள் சொல்கிறது. 4 அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது போல் திங்கள் செவ்வாய் புதன் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இதை சொல்லக்கூடியது. அப்போ அது நலிந்தோர்னா என்ன, வறுமையில் வாடுபவர்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம். அப்போது பணக்காரவங்களுக்கு தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து போவாங்க. ஆனால் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ எந்த நேரத்தில் இப்போ எனக்கு வந்து மழையாக இருந்தாலும் ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை இருக்குதா அப்படின்ட்டு போவாங்க. இல்லை வெயிலாக இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு சாப்பிட காசு இல்லை, வேலைக்கு போவாங்க. அப்படி சொல்லக்கூடியது 4ம் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. அவங்க வந்து இந்த 4 கிழமை அப்படின்னு பார்க்காம போகிறாங்க. அப்போ இதுவும் ஆகுபெயரை மென்ஷன் பண்ணக்கூடியது. அடுத்ததாக ஆளும் வேலும் பல்லுக்குருதி. இதோடைய ஆன்சர் வந்து நண்பர் ஒருத்தர் எழுதிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணினார். ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொன்னார் அப்படின்னா, மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து இருந்துச்சு. இதில் 5 50 4 2. அடுத்ததாக இதில் வந்து 4 அப்படிங்கிறது டேஸ், நம்பர் ஆஃப் டேஸை தான் இதை சொல்கிறாங்க. 4 அப்படிங்கிறது
அப்போ இதில் எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் வருது, கவுண்டிங்கில் வருது. அப்போ இதில் கவுண்டிங்கில் வராமல் இருக்கிறது ஆளும் வேலும் தான். அதை தான் நான் ஆன்சராக போட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஒரு கான்செப்ட் படியும் இது வந்து ஆன்சர் வந்துடுது. ஆனால் இலக்கண குறிப்பு படி அது பொருந்தாது, பட் அவர் சொன்ன லாஜிக் படியும் இது பொருந்தும். இப்போ இதில் வந்து ஆளும் வேலும் அப்படிங்கிறது எதுவும் ஆகு பெயர் கிடையாது. ஆளு அப்படிங்கிறது எது ஆலமரத்தை நேரடியாக குறிக்குது, வேலு அப்படிங்கிறது வேப்ப மரத்தை குறிக்கக்கூடியது. அப்போது இதில் வந்து ஆகு பெயர் பயன்படுத்தப்படாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல். இங்கே முதல் வார்த்தையில் இன்னு, மூன்றாவது வார்த்தையில் இன்னு. அப்போ ஒன்றும் மூணும் எது ஒன்றி வருது அப்படின்னு பார்ப்போம். அதில் எதுகை மோனை கிட்டத்தட்ட 7 வகை இருக்குது. மோனை வகைகள், எதுகை வகைகள் 7 வகை பார்த்துருப்போம். அந்த 7ல் 1 3 ஒன்றி வந்து அது எது சொல்கிறாங்கன்னா பொழிப்பு மோனையே சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிறது தேவநய பாவனர், அவங்க தான் சொற்பொழிவு ஆற்றியிருப்பாங்க, தேவநய பாவனர். அடுத்தது சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர். இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷனில் பார்த்துருந்தோம், ஆனால் இங்கே டிக் பண்ணுறதில் மிஸ் பண்ணிட்டோம். எந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா போல தான் பார்த்தது போல் இருக்குது. இதோடைய விடை மாறுபட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது கன்ஃபார்மாக என்னால் உறுதியாக சொல்ல முடியல, ஆனால் பார்த்த ஞாபகம் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன்னா. அடுத்ததாக சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டிங் சரியாக இருக்கும், 26,350 இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லா நூல்களுடைய அடிகளும் சேர்க்கும்போது சங்க இலக்கியத்தின் அடிகள் சரியானது. அடுத்தது உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம பார்த்ததில் சொல்கிறாங்க. அடுத்ததாக விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன, இல்லை. அப்போது 1 2 சரி, 3 அப்படிங்கிறது தவறு. அடுத்தது மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டு அமைவதாக கூறப்படுகிறது. மேடை பேச்சு 3 நடைகளை உடையதாக சொல்கிறாங்க, பேச்சு கலையில் இருக்குது பாருங்கள். தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? இந்த மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது 2ஆம் தலைமுறையை சார்ந்தது. மொத்தம் 5 தலைமுறையாக சிறுகதையை பிரிச்சிருப்பாங்க. அந்த 5 தலைமுறையில் மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது 2ஆம் தலைமுறையை சார்ந்தது. அடுத்தது கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னு சொல்கிறோம். மயிலாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆன்சர் பார்க்குறோம். ஒரு சில பேர் ஒயிலாட்டம் அப்படின்னும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க. இது ஆப்ஷன் 2ல் ஒன்றானா இது 2மே கிடையாது, கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இது மயிலாட்டமா ஒயிலாட்டமா அப்படிங்கிறது. மயிலாட்டம் அப்படிங்கிறது புத்தகத்தில் இருக்குது, ஒயிலாட்டம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒலி வேறுபாடு அறிந்த பொருள் தருக. மாறி மாறி முதலில் வரக்கூடியது மாறி வந்து மழையை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக வரக்கூடிய மாறி வேறு, மாறி மாறி வராங்கன்னு சொல்கிறாங்கல்ல, மாற்றி மாற்றி வராங்கல்ல, மாறி மாறி பேசுகிற அப்படின்னு, அந்த மாறியை குறிக்கக்கூடியது வேறு. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததும் ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. அலை அலை அந்த இது கூடிய சொல்லுவாங்க, லால் லா ழா திருத்தம். இந்த அலை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதுன்னா புற்று குறிக்கக்கூடியது. அப்போ ஏவுக்கு 3 எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள். அப்போ 173க்கு வந்து சி, ஒன்றுக்கு அது எதுவும் காம்படிஷன் கிடையாது.
டைரெக்டாகவே வரும். மற்றதை பார்த்துக்குறோம் அப்படின்னா களை என்றால் நீக்குதல், களை வெட்டுதல் அப்படிங்கிறது நீக்குதல் அப்படின்னு பொருள்படும். அடுத்ததாக 3க்கு சிக்கு வந்து தலை என்றால் விலங்கை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக இலை, இந்த லை சொல்லக்கூடியது இலைத்தல், மெலிந்து போதலை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக டெலிகேட் அப்படின்னா தமிழ் சொல்லுக்கான ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு டினையன்சஸ் அப்படிங்கிறதுக்கு போல் இதில் வந்து டெலிகேட் அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னா பேராளர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிகேட் அப்படின்னா பேராளர். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி என்பது சரியான விடை. மனோர்மணியத்தில் வரும் கிளை கதை எது? எல்லாமே சிவகாமின்னு வர்றதால ஒரு சந்தேகம் வரும். அந்த சிவகாமிக்கிலே திரும்ப ஒரு சந்தேகம், சிவகாமியை நம்ம சூஸ் பண்ணிட்டாலும் சிவகாமியின் சபதமா சரிதமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும். சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது கல்கி அவங்க எழுதின ஒரு நூல் தான். இங்கே மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை எது அப்படின்னா சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக அதே மனோன்மணியம் பற்றிய நாடகம் வந்து சிவகாமியின் ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணிய நாடகத்தை எழுதிய ஆண்டு வந்து 1891 தான் எழுதியிருக்காரு. அடுத்தது உலகம் நிலையற்றது 891, ஆப்ஷன் ஏ சரியானது. உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யார் அப்படின்னா குதம்பை சித்தர். அடுத்தது சொல்லியிருந்தேன் சொற்களை ஒழுங்க ஆர்டராக அமைக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் கொஞ்சம் ஒரு சில வினாக்கள் வந்து இது இருக்குமோ அப்படின்லாம் நமக்கு யோசிக்க தோணுது. அப்படின்னா இதுக்கு வந்து எது சரியான விடையாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். அதாவது தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஆனால் அப்படிங்கிற சென்டென்ஸ் வரல. அப்போ என்ன சொல்கிறோம்? தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். வீர விளையாட்டு தான் தொன்மையானது, ஏறுதழுவுதல் தொன்மையானது கிடையாது. அதனால தான் சொல்கிறோம் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல். அதே தான் இங்கேயும் 180க்கு வந்து இது படித்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி இதுதான். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது அங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல் அப்படிங்கிறது சரியாக அமைந்த தொடராக சொல்கிறோம். அடுத்ததாக அகர வரிசைப்படி எழுதுதல். இது வந்து ஒரே வரிசையில் இருக்கக்கூடியது, மாற்றுறதுக்கு போகலை. தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை பார்த்தோம் அப்படின்னா தவ பெருஞ்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சிருக்கும். திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரில பட்டர். திராவிடம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேசு பொருளாகிட்டு இருக்குது. திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல. அப்படின்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதலில் குறிப்பிட்டது யார் அப்படின்னா குமரில பட்டர். அடுத்ததாக நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. மீதி எல்லாமே தஞ்சை பெரிய கோயிலெலாம் இதெல்லாம் சொல்கிறது வந்து காஞ்சி வந்து பல்லவர் காலம், தஞ்சை வந்து சோழர்கள் உரியது. இப்போ நமக்கு கேட்கறது பல்லவர்களை பற்றியது தான், நாயக்கர்கள் பற்றியது தான். இப்போ நாயக்கர் காலம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனும் சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் பெருங்கோயிலும் சொல்லுவாங்க. ஆனால் மீனாட்சி அம்மனுங்க ஆப்ஷனில் இல்லை. அப்போ ராமேஸ்வரம் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது தேவ துந்துபி. இது வந்து நிறைய ரிப்பீட் ஆகிருக்கிற கொஷின்னு, கடந்த கால தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. தேவ துந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி அப்படிங்கிற இந்த வினா வந்து நான் நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா அது அரசியல் சம்பந்தமாக பேசலாமா அப்படின்னு தெரியல, இருந்தாலும் விடைக்காக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து கனிமொழி அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. கனிமொழி அப்படிங்கிறது யார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து பாடம் நடத்தும்போது சொல்லியிருந்தோம். இது உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா
கனிமொழி அப்படின்னு பேர் வந்தாலே அது அண்ணா அப்படின்னு கலைஞர் வராது. கலைஞர்னு ஆப்ஷன் வந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கனிமொழி அப்படிங்கிறது அண்ணாவை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் கனிமொழி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. ஆனால் நம்ம கொடுத்துற வினாவில் வந்து இப்போ இதை நான் கொடுக்கல. என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார், எழுதியவர் அப்படின்னு நான் கேட்கல. அப்படி இந்த விடை வந்துச்சுன்னா நம்ம எளிமையாக சொல்ல முடியும். தம்பிக்கு கடிதம் எழுதினது யார், அண்ணா அவர்கள். இந்த லைன் இல்லாமல் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், கனிமொழி அப்படின்னு சொல்லும்போது இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதினதாக நான் சொல்லியிருந்தேன். அந்த விடை வந்திருக்குது. அடுத்ததாக கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் அப்படிங்கிறது. இது வந்து நிறைய பேர் சந்தம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சத்தம்னு படிச்சுட்டாங்க. அதனால் வினாவை தப்பாக எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தூங்குறவனை வந்து எழுப்புறதுக்கு வந்து எது மாதிரியான பண்ணியிருப்பாங்கன்னா, மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் ஓசை அப்படின்னு கூட கம்பேர் பண்ணினாங்க. ஏன்னா அப்படி அவன் என்ன தூக்கத்துக்கு புகழ் பெற்றவர் தான் கும்பகர்ணன் சொல்லுவாங்க. மேகம் இடி இடிச்சப்போ கூட அவர் வந்து எந்திரிக்கல. அப்போ இந்த சந்த அப்படிங்கிற வார்த்தையை சரியாக படிக்காமல் சத்தம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேகங்களுடைய இடி ஓசையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாடப்புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையை தான் இவங்களுக்கு வந்து இந்த சந்தத்தோடு தொடர்பு படுத்தியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்ததாக பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானை தென் வாய் நிறை கொண்ட வலி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலில் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்குறோம். நம்ம வந்து அந்த வினை இதே போல் இன்னொரு கொஷின் வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருப்போம், என்ன படிமம் அப்படின்ட்டு. இந்த வினா வந்து எந்த படிமத்தில் வந்திருக்குன்னா மெய் படிமம் அப்படின்னு வந்திருக்கும், மெய் படிமம். அடுத்தது கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்கள், கலித்தொகையில் உள்ள அந்த 5 திணைகள் இருக்கும். ஒவ்வொரு திணைக்கும் யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த கலித்தொகையில் முல்லை திணையை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் அப்படின்னு சொல்கிறோம். சோழன் நல்லுருத்திரன் தான் இதற்கான விடை. அடுத்ததாக சிதவல் அப்படிங்கிறது என்ன, எதன் பொருள் அப்படின்னா தலைப்பாகையை குறிக்கக்கூடியது தான் சிதவல். அடுத்தது அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம். நீங்கினான்னா யார், அவனா போனான், அவனுக்கு தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா இது என்ன வாக்கியத்தை நம்ம சொல்கிறோம், தன்வினை. அவன் நீக்கினான் அப்படின்னா தான் பிறவினை. நீக்கினான்னா வேற யாரையும் நீக்கினான், அவன் நீங்கினான் அப்படிங்கிறது அவனே அவன் விலகிட்டான் அப்படிங்கும்போது இது தன்வினையை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக நான் திடலில் ஓடினேன், யார் ஓடுனா, நான் ஓடுனேன். ஏன் ஓடுனேன் அப்படிங்கிறது, மற்றவனை நான் ஓட வச்சுருந்தேன்னா பிறவினை, நான் தான் ஓடுனேன். அப்போ இது ப்ரீவியஸ் கொஷினும் தன்வினை, இந்த கொஷினும் தன்வினை. அடுத்ததாக குமரன் மழையில் நனையாமல் இல்லை, அதாவது சுற்றி வளைச்சி பேசுகிறோன்னு சொல்கிறோம்ல. சுற்றி வளைச்சி பேசுகிறோன்னா என்ன, குமரன் மழையில் நனைஞ்சான், அதுதான் நேரடி வாக்கியம். ஆனால் அவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க, நனையாமல் இல்லை அப்படின்னா என்ன, நனைஞ்சான் அப்படிங்கிறத அதாவது எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பொருள் மாறல, அதனால் என்ன சொல்கிறோம், அந்த பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர் என்ன வரும், தவர், தவன், பவர், பவன் அப்படின்னு வரும். இதுதான் மெயினாக அதனுடைய ஷார்ட்கட்டு. அப்போ அரைந்தவர் அப்படிங்கிறது அரைந்தவர், தவர் அப்படின்னு வரக்கூடியது வினையால் அணையும் பெயர், ஆப்ஷன் சி அரைந்தவர். அடுத்ததாக எதிர்ச்சொல் வந்து ஒரு வினா வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா இரவு பகல், தவறான எதிர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. இரவுக்கான எதிர்ச்சொல் பகல், சரி. தன்மை வெண்மை, அதாவது தட்ப வெப்பம் சொல்கிறது தன்மை வெம்மை. அடுத்ததாக விருப்பு அப்படின்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட்டு வெறுப்பு, விரும்பினேன் வெறுத்தேன். அடுத்தது அகலாது அப்படின்னா அகலும்னா என்ன, விலகும் அப்படிங்கிறது. இங்கேயே இந்த பொருள் எதிர்மறையாகவே வந்திருக்கு. அகலாது அப்படின்னா போகாதுன்னு சொல்கிறாங்க, அகலாது அப்படின்னா இங்கே போகாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான பொருளை தரக்கூடியது, எதிர்மறையாகவே இருக்குது. அப்போ இது ரெண்டுமே இதற்கான எதிர்ச்சொல் அது அல்ல. அப்போ இது தவறானது, அகலாது போகாது, ஆப்ஷன் சரியானது.
அடுத்ததாக இதுவும் நம்ம சொன்னது போல் பிரித்து எழுதுக கஷ்டமானது. இந்த குரூப் 2ல் வந்திருக்கக்கூடிய 3 பிரித்து எழுதுகவும் கஷ்டமானது. 3லுமே யாரும் மேக்சிமம் மார்க் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அஞ்சி லோதி எப்படி பிரித்து எழுதலாம்? அஞ்சி லோதி அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு சொல்கிறாங்க. அம் சில ஓதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக உன் புதிய விழா, இதை இப்படியும் பேசணும். உன் புதிய விழா, புதிய அவிழா, அவிழா ஈறுகட்டை எதிர்மறை பேரச்சம் சொல்கிறல, அப்படி கூட பொருள் வருமா அப்படின்னு பார்த்தது. உன் புதிய அவிழா, அவிழா அப்படின்னு. ஆனால் அது பொருள் கிடையாது. என்ன அப்படின்னா, சாரி, ஊன் பொதிய விழா, ஊன் பொதிய அவிழா, சாரி, ஊன் பொதிய விழா அப்படிங்கிறது சரியான விடை. ஊன் பொதிய விழா அப்படிங்கிறது சரியானது. அடுத்ததாக திருவிக்கா எழுதாத நூல், சைவ திருக்கோள், மணமுறை கண்ட வாசகம், தமிழ்ச்சோலை, இது எல்லாமே திருவிக்கா அவங்க எழுதின நூல். அவர் எழுதாத நூல் நாயன்மார் வரலாறு அப்படிங்கிறது தான். அப்போ அவர் எழுதாத நூல் நாயன்மார் வரலாறு. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை இயற்றியவர் லிவியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா, புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நூலை தான் அவர் எழுதியிருப்பார். புயலிலே ஒரு தோணி என்பது சரியான விடை. அடுத்தது, தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவை யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னா, கல்கி அவங்க தான் பாராட்டியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி சரியான விடை. அப்போ இந்த காணொலியில் நாம் 100 வினாக்களுக்கான பொது தமிழுடைய விடைகளை பார்த்துருந்தோம். அடுத்த காணொலியில் நாம் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய 25 வினாக்களுக்கான விடையை பார்க்குறோம். மீண்டும் சொல்கிறோம், இதில் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. எங்களுடைய தவறை நாங்கள் திருத்திக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.